இன்சென்சிபிலிட்டியும் சொல்லியாச்சு, அண்ட் வந்து அந்த நிராகரிப்புகள் அதுவும் சொல்லியாச்சு, அண்ட் எக்ஸ்ட்ரீம்னஸ் அவர் டாக்டரே சொல்லிட்டார். இன்னும் ஒரே விஷயம் என்னென்னா, அதுவும் ஏற்கனவே சொன்னது, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கேட்டால் இங்கே பிடித்த வரிகள்னு சொன்னால் எந்த ஒரு எழுத்தாளரை பற்றி கேட்டாலும் பெரும்பான்மை ஒன்றா தான் இருக்கும். பட் மனுஷபுத்திரன் அவர்களோடது கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு வரிகள் இருக்கும். அந்த சாத்தியம் வந்து அவர் மட்டும்தான் அந்த நிகழ்த்தி கட்டிருக்காரு இது வரைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பர்சனலாக சொன்னால், நான் என் எல்லா காதல்களையும் உங்களால் இழந்திருக்கேன். ஆமாம், காதல்களை தான். யார்கிட்ட போனாலும், எங்கே இருந்தாலும், எவ்வளோ மறைச்சாலும், எது சொன்னாலும், என் வீடை விட்டு எங்கே பேசினாலும் தற்செயலாக மனுஷ்னு சொல்கிறப்ப கொஞ்சம் அதை விட்டு வெளியே இல்லை. நான் ரொம்ப பலவந்தமாக கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. ஏன் அது சரிதான். இல்லை, எனக்கு வந்து என் அன்றாடத்துல புழங்குற சொற்கள் எடுத்துட்டா ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அதில் மனுஷபுத்திரன் கவிதைகள் எடுத்துட்டா அதை விட கம்மியாயிடுங்கிற இடம் தான். நான் இப்போ கடந்த ஒரு வருஷத்தில் அவர்கிட்ட திருப்பி சொன்ன வரையும் இருக்குது. அதுவுமே அவர் கவிதை, யாருடைய வழியையும் மறித்ததில்லை என் நிழல்கள்ங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தம் டெய்லி என்னை அறியாமல் தோணிகிட்டு இருக்கு. பல கவிதைகள் இருக்குது, 1-2. நான் என் சார்பாக ஒரே ஒரு கவிதை மட்டும் முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக கேட்கட்டும், முடிஞ்சு சார், அவ்வளோதான் ஃபங்க்ஷன். இது வந்து மணலின் கதையில் இருக்க ஒரு மணலின் கதைன்னு அவரது ஒரு தொகுப்பு இருக்குது. அதில் வர கவிதை ரொம்ப எனக்கு பிடிச்ச கவிதை இது. இன்றென்னை கொல்வதெல்லாம் உதறி விடுவித்து கொண்ட கைகளை நான் முத்தமிட குனிகையில் தொண்டையை அடைத்ததில்லை அவமானத்தின் எந்த கசப்பும். நிராகரிப்பின் நெருப்பை எடுத்து ஏற்றி வைப்பேன் வீட்டின் நடுவே ஒரு விளக்கை. திரும்பி பாராமல் போனவர்களின் கால்தடம் பற்றி தொடர்ந்து போவேன் ஒரு சந்தேகமும் இன்றி. வெளியேறச் சொன்னவர்களிடம் நாளை மீண்டும் சந்திப்போம் என்பதன்றி வேறொன்றும் சொல்ல தோன்றியதில்லை. இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதில் எவ்வளவு பணி, எவ்வளவு நட்சத்திரங்கள், எவ்வளவு தனிமை, எவ்வளவு இயலாமைகள். ஒரு வருத்தம் இல்லை, ஒரு துளி கண்ணீர் இல்லை. இன்றென்னை கொல்வதெல்லாம் உன் கருணையிலிருந்து பிறக்கும் ஒரு கனிவு, ஒரு கடமையிலிருந்து உதிக்கும் உன் பரிவு. பிறந்த நாள் வாழ்த்துகள் சார். அடுத்ததாக இப்போ அவருக்கான கேக் கட்டிங். எல்லாருக்கும் வணக்கம். எப்படியோ நான் 2 வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஹால் நிறைஞ்சது எனக்கு முதல்ல ரொம்ப சந்தோஷம். எனக்கு காலி மார்க் அடிக்கடி பார்க்க பிடிக்காது. எனக்கு சில சமயம் உட்காந்துருக்கவங்களை பிடிக்காது. ஆனால் கூட இந்த அரங்கம் அப்படி இல்லை. எல்லாமே நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பர்கள். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய அந்தரங்க உலகத்தை சேர்ந்தவர்கள், என்னுடைய நண்பர்கள், வாசகர்கள், எங்களுடைய நூலகத்தை சேர்ந்த மற்றும் எங்கள் நூலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், இப்படி எல்லோருமே வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு நாளை தந்ததற்காக உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யார் ஒன்றாலும் எது வேணால் யாருக்கு வேணாலும் தரலாம். ஆனால் ஒரு மெமரபிளான ஒரு டே கொடுக்கறதுங்கிறது அது எப்போவும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அமையும். இங்கே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது எல்லாமே தொடர்ந்து எழுதுறதுக்கான ஒரு எனர்ஜியாக நான் எடுத்துக்கிறேன். இங்கே கார்ல் மார்க்ஸ் பேசுகிறப்போ ரொம்ப டெப்த்தாக நிறைய விஷயங்களை சொன்னார். அதே மாதிரியே இங்கே கனிமொழி அவர்கள் பேசுகிற போது நிறைய புதிய பார்வைகளை முன் வச்சாங்க. இன்னும் மற்ற எல்லா நண்பர்களும் வெயில் இங்கே பேசுகிறப்பவும் அவர் தொடர்ந்து என்னை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி மற்ற கவிதைகள் வாசித்த நண்பர்கள், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த விஜயகுமார், அப்புறம் டாக்டர் வந்திருந்தார். எனக்கு அவர் கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஒரு விதத்தில் நான் கொஞ்சம் மொத்தமாக என்னுடைய ஹெல்த் வந்து போயிடாமல் பார்த்துக்கக்கூடிய அவர் இங்கே வந்து திடீர்னு வந்து பேசினார். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கலைஞன் வந்து ஒரு விஷயத்துக்காக தான் எப்பவும் போராடுறான். ஒன்று அவன் தன்னுடைய உடலை கடந்து போகிறது, இன்னொரு தன்னுடைய மனசை கடந்து போகிறது. இது ரெண்டுமே ரொம்ப பாரமாக இருக்குது. இந்த பூமியோடு அது ரொம்ப பிணைக்கப்பட்டிருக்கு.
இந்த பூமியோட புவியீர்ப்பு விசை வந்து மற்றவர்களை கீழே இருக்கிறத விட அதிகமாக ஒரு கலைஞனை கீழே இழுத்துட்டே இருக்கு. அது ஒரு பெரிய சமயம் இருக்குது. நேற்று கூட என்னுடைய ஃபிசியோதெரபிஸ்ட்டு கேட்டாங்க, அவருக்கு பர்த்டேக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு. எனக்கு அந்த நாள் முழுக்க தூங்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ தூக்கம் தேவையாக இருக்குது, அவ்வளோ தூக்கம் கண்ணில் இருக்குது. எங்கேயோ போயிட்டே இருக்கோம், ஓடிட்டே இருக்கோம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல சந்தோஷமாக இருக்காங்க, நிறைய விருதுகள் வாங்குறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய தனக்குத்தானே நிறைய ஏற்பாடுகளை பண்ணிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய குடிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கதா சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்க இசை தான் அடிக்கடி சொல்லுவோம் வந்துட்டு, இதோட நான் உனக்கு கிடைச்சதில்ல கால் பொங்கு எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு. எனக்கு எதுவுமே நிறைவில்லை, எதுவுமே பத்தலை. முக்கியமான காரணம் என்னென்னா, ஒருத்தவங்களும் இருக்க கலை அவனை நிம்மதியாக தூங்க விடாதுங்கிறது தான். அதுக்கு நிறைய ஒரு ஃபியூல் தேவைப்படுது. அது அவனுடைய சொந்த இதயம் தான் அந்த ஃபியூல் வந்துட்டு நீங்கள் அதை வந்து எரிச்சிக்கிட்டே இருக்கணும் வந்துட்டு. அது எரிக்க தான் அதிலிருந்து ஒரு வெளிச்சத்தை வந்து உருவாக்க முடியும். என்னென்னா, இப்போ காரில் மற்றவங்கெல்லாம் பேசுனது வந்து எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நான் எப்பவுமே எழுதுகிறப்போன்னு யோசிச்சிருக்கேன், எதெல்லாம் கிளிஷேன்னு சொல்லப்படுதோ அது எல்லாத்தையும் புதுசாக்கிட முடியுமா அப்படின்னு. அது முதல்ல சொல்லிலிருந்து ஆரம்பித்தது அப்படியே வாழ்க்கைக்கு விரிவுபடுத்த முடியுமான்னு யோசிக்கிறேன். வாழ்க்கை ஒரு கிளிஷே தான், நம்ம பேசுகிற சொற்கள் கிளிஷே தான், நம்ம அனுபவங்கள் கிளிஷே தான். இதை எப்படியாவது புதுசாக்க முடியுமான்னு. நம்ம புதுசாக எதையும் படைக்க முடியாது. இந்த பழைய பூமியை நம்ம புதுசாக வந்து எங்கேயாவது கொஞ்ச நேரம் மாற்ற முடியுமா? அதுக்காக தான் நமக்கு கலை தேவைப்படுது. ஏன் ஒரு சொல்ல பார்த்தோன்னா ஜெர்க்காகிறோம், ஒரு கதையில் இருக்க ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே ஏன் நமக்கு ஜெர்க்காகுது? அந்த இடத்துல தான் கலைஞன் தேவைப்படுறோம். ஏன்னா இந்த உலகத்தை கலைகளை தவிர வேறு எதுவுமே புதுசாக்க முடியாது. அது புதுசாக்குறதுனால தான் கலைகளுக்கு எப்பவும் வாழ்க்கையில் ஒரு இடம் இருக்குது, கவிதைக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மொத்தம் எது பண்ணாலுமே அது வந்து பழையதனுடைய ஒரு நீட்சியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு மலையை பற்றி கோடான கோடி கவிதைகள் எழுதப்பட்டாலும் திடீர்னு ஒருத்தர் மலையை பற்றி ஃப்ரெஷ்ஷாக ஒரு வரி எழுதுகிறான். அப்போ தான் பூமியில் முதல் மழை பெய்கிற மாதிரி நம்ம அதை ஆச்சரியமாக பார்க்குறோம். அது கவிதைக்குள்ளே பெய்கிற மலையில் தான் அது சாத்தியம். கோடான கோடி முத்தங்கள் இந்த உலகத்தை இடப்பட்ட பிறகும் முத்தத்தை பற்றின ஒரு கவிதை ஏன் நமக்குள்ள ஜெர்க்காகுது? அது அந்த முத்தத்தை கொஞ்சம் புதுசாக்க முயற்சி பண்ணுது. இப்படி ஒவ்வொன்றா புதுசாக்கினா கடைசியில் ஒரு நாள் அந்த பூமியையும் புதுசாக்கிடலான்னு தோணுது. அது கவிதைகள் வழியாக சாத்தியம். அந்த புதுசாக்குற ஒரு முயற்சி தான் நம்ம எல்லாரும் எழுதுகிறோம், நம்ம எல்லாரும் படிக்கிறோம். எங்கே வந்து நம்ம அதில் துவக்கிறோமோ அன்றைக்கி நம்ம எழுதுறதை நிறுத்திடணும். அதே மாதிரி எது ஒன்று இந்த உலகத்தை எனக்கு ஃப்ரெஷ்ஷாக காட்டலையோ அதை நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்னுடைய மனசை எது ஒன்று புதுசாக காட்டலையோ அதை நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல் புதியது, பொருள் புதியது, சுவை புதியது, சோதிமிகு நவகவிதைன்னு பாரதி சொன்னதை நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். நான் அது வெறுமனே ஒரு இலக்கிய வடிவம் கிடையாது, பெர்செப்ஷன். எல்லோரும் நினச்சிக்கிறாங்க புதுசுன்னா ஒரு புது இலக்கிய வடிவத்தை. அப்படி பார்த்தோம்னா சங்கப்பாட்டில் இருக்க எத்தனையோ வரிகள் இந்த உலகத்தை நமக்கு ஃப்ரெஷ்ஷாக்கி காட்டுது. அது எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி, எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. வடிவம் கிடையாது, எந்த நூற்றாண்டுங்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சமகாலம்ங்கிறத பற்றி ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. சமகாலத்தில் உண்மையில் எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய மனிதனுடைய மேன்மையான விஷயங்களையோ அல்லது தீமைக்கு எதிரான போராட்டம் தான் இலக்கியத்தின் அடிப்படையாக இருக்குது. அல்லது வாழ்க்கையினுடைய ஒரு சிதைந்து போன தன்மைக்கு எதிரான போராட்டம் தான் எல்லா காலத்துலேயும் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ ஒரு இலக்கிய பிரதி வந்து அது எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டாலும் ஒரு சிறந்த இலக்கிய பிரதிக்கு ஒரு சமகாலத்தன்மை இருக்குது. எனக்கு தாஸ்தவஸ்கி அப்படி தான் இருக்கார், டால்ஸ்டாய் அப்படி தான் இருக்கார். அது எது இந்த நூற்றாண்டை கடந்து நம்மக்கிட்ட வருதுன்னா, மனித மனதில் எப்போவுமே காண்டம்பரியான ஒரு தன்மை ஒன்று உண்டு. அது மனிதனுக்கு மட்டும்தான், மனித பண்பாட்டு வாழ்க்கையில் தான் அது இருக்குது. அந்த காண்டம்பரியான தன்மையை வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் காந்தியை ஒரு நவீனத்துவர்னு சொல்லுவேன். நான் இன்றைக்கி வந்து நான் காந்தியோட இடத்த நான் ரொம்ப டீப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன். காந்தி ஒரு இந்திய சமூகத்துக்கு தேவையான ஒரு மாடர்னிஸ்ட்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கு.
இதை எப்படி பார்த்திங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், மனித வாழ்க்கையோட நீதின்னு ஒரு விஷயம் எப்போவுமே இருக்குது. அது அறம் சார்ந்த பார்வையிலிருந்து உருவாகக்கூடிய நீதி. அது அந்த நீதி உணர்ச்சியை காலம் காலமாக மனித குலம் காப்பாற்றிட்டே வந்திருக்கு. இலக்கியம் அந்த வெளிச்சத்தை காப்பாற்றுறதுக்கு தான் போராடுது. ஒவ்வொரு சிறந்த கவிஞனும், சிறுகதை ஆசிரியனும், நாவல் ஆசிரியனும், ஒரு பாடகனும் எல்லாருமே அந்த நீதி உணர்ச்சியை மனித குலத்தில் எப்படியாவது தக்க வைக்கணும்னு தான் போராடிக்கிட்டே இருக்காங்க. என்னைக்கு நீதி உணர்ச்சி அழியுதோ அன்றைக்கி நீதி அழிஞ்சிடும். நீதியை 1000 முறை எத்தனை பேர் அழித்தாலும் அது ஏன் இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப போராடுற சக்தியோடு அது இருக்குன்னா, நீதி அழிக்கலாம், நீதி உணர்ச்சியை அழிக்க முடியாது. அந்த நீதி உணர்ச்சியை காலகாலமாக இலக்கியம் கையில் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கு. நான் அதைத்தான் என்னுடைய அடிப்படையான உணர்ச்சியாக நான் பார்க்குறேன். அது அந்தரங்க உறவுகளில் இருக்குது, சமூக உறவுகளில் இருக்குது, அரசியல் உறவுகளில் இருக்குது. அப்போது நீதி வெல்லும்னு சொல்கிறதுங்கிறது ஒரு கோஷம் கிடையாது, அது மனுஷனோட கடைசி நம்பிக்கை. எனக்கு அந்த குரல் நமக்குள்ளே ஒடுங்கிருச்சோ அப்போ எல்லாமே ஒடுங்கி போயிடும். ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அன்புங்கிறத நான் நீதி உணர்ச்சின்னு மட்டும்தான் பார்க்குறேன். எனக்கு அன்பை பற்றி வேறு எந்த கற்பனையுமே கிடையாது. எனக்கு உங்களுக்குள்ள நீதி உணர்ச்சி இருக்குன்னா உங்ககிட்ட அன்பு இருக்குன்னு அர்த்தம். உங்ககிட்ட நீதி உணர்ச்சி இல்லைன்னா உங்ககிட்ட எந்த அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படி பார்க்குற போது இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் இங்கே இந்த கவிதைகள்லாம் படித்து அதை பற்றின உங்கள் உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டதுங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் இதை நம்ம எல்லா கவிஞர்களை பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசணும், எல்லா கதாசிரியர்களை பற்றி பேசணும். இந்த ஸ்பேஸை நம்ம இன்னும் விரிவாக்கணும். பொதுவாக எழுதப்படுகிற பிரதிகளின் மீது இருக்கக்கூடிய சைலன்ஸை நம்ம தொடர்ந்து கலைச்சிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு குளத்தில் எரியிற ஒரு கூழாங்கல் மாதிரி கூட இருக்கலாம். சற்று நேரம் அது நீர் வளையங்களை உருவாக்கலாம். ஆனால் அந்த நீர் வளையங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். அந்த வகையில் உங்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிறந்த நாள் பொதுவாக இரவுகளில் தொடங்குகிற பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். மாறாக பகலில் நிகழ்கிற இந்த கொண்டாட்டம் என்பது அது ஏதோ ஒரு விதத்தில் அர்த்தமுள்ள சொற்களால் நிறைந்திருந்தது. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.